30 வயதிற்கு முன்பே இவை அனைத்தையும் செய்துவிடுங்கள். பாரதி. அவருடைய ஒரு ஆசை, கனவு என அனைத்துமே இருக்கும். அதுபோல மறுபுறம் கடமை என்பது நிச்சயம் இருக்கும். வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கடமை இருக்கிறதல்லவா? இது ஒருவனை மற்றவர்களுக்காக மட்டும் வாழ வைக்கும். தன்னை முழுவதுமாக மறக்க வைத்துவிடும். ஒரு நாள் முதுமையின் போது திரும்பி பார்க்கையில் நினைத்து ஒரு புன்னகை செய்யக்கூட ஒரு நிகழ்வு இருக்காது. ஒருவன் தன் வாழ்நாளில் பிறந்தபோது அம்மாவின் மடியில் இருக்கிறான். பின் பள்ளி சுவற்றுக்குள், அதன் பின் கல்லூரி, வேலை, கல்யாணம், பிள்ளைகள், அவர்களை வளர்த்து ஆளாக்கி முடிக்கும்போது நமக்கு முதுமையை தட்டிவிடும். ஆகையால் இந்த முறையான வாழ்க்கையின் நடுவில் 30 வயதிற்கு முன்பாக இந்த விஷயங்களை கட்டாயம் செய்துவிடுங்கள். நாடுகளுக்கு பயணம் செல்லுங்கள். நீங்கள் பிறந்த நாட்டில் மட்டுமே இருந்து கொண்டு உலகத்தை பார்க்க தவறிவிடுகிறீர்கள். ஒருவனால் முழு உலகத்தையும் பார்த்துவிட முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடித்த சில இடங்களுக்கு மட்டும் சென்று அனுபவிக்கலாம். சஃபாரி. நம்மை போல் எத்தனையோ உயிரினங்கள் இவ்வுலகில் உள்ளன. இவை அனைத்தும் ஒவ்வொரு அழகை கொண்டவை. இயற்கையையும் தாவரங்களையும் விலங்குகளையும் முடிந்த அளவு பார்த்துவிடுங்கள். தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருமுறை இந்த கலையை கற்றுக்கொண்டால் போதும், வாழ்நாள் முழுவதும் நாம் எங்கு வேண்டுமானாலும் தனியாக செல்லலாம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கலாம். யாரையும் சார்ந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிடித்த பொருட்களை வாங்கிவிடுங்கள். சிறு வயதில் சில பொருட்கள் வாங்க ஆசையாக இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளால் நாம் அதனை வாங்க முடியாமல் இருந்திருப்போம். அந்த பொருட்கள் மற்றும் இப்போது நீங்கள் ஆசைப்படும் பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் வாங்கிவிடுங்கள். அது அலங்கார பொருட்களாக இருந்தாலும் சரி, உபயோகப் பொருட்களாக இருந்தாலும் சரி. பைகள் வாங்கிவிடுங்கள். வெளியே செல்லும்போது, வேலைக்கு செல்லும்போது நம்முடைய உடைமைகளை வைத்துக்கொள்ள உதவும் இந்த பைகள் அத்தியாவசியமான ஒன்று. நம்மை காத்துக்கொள்ள உதவும் பொருட்களிலிருந்து நாம் பயன்படுத்தும் அத்தியாவசியமான பொருட்கள் வரை அந்த பைகளில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் 10 பைகளாவது 30 வயதிற்கு முன் வாங்கி வைத்து வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் உங்களது மன அமைதி மோசமாகிவிட்டாலும் அதனை எப்படி சரி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். பொது இடங்களில் தன்னம்பிக்கையுடன் பேசி பழகுங்கள். இவை உங்கள் மேல் மற்றவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். அந்த மரியாதையே உங்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதத்தை முடிவு செய்யும்.